Hi friends, welcome back to Drive with Davis. நான் தான் உங்கள் விவேக், இதுதான் உங்கள் சாயு. ஐயோ சார்ஜி தண்ணி சூப் பண்ணிச்சு. நாங்கள் தான் வாங்கியிருக்க புது கர்வ் இது எப்படி இருக்குன்னு அப்படியே பார்த்து சொல்லுங்கள். நல்லா ப்ராங்க் பண்ணுறது பார்க்கிங்கில் வந்து நல்லா இருக்குன்னு வந்து இருக்கிறார் அவர். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸஸ் மாலுக்கு வந்திருக்கோம். ஸோ என்ன சொல்கிறது சொல்லு மூவி பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். ட்ராகன் மூவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்களும் வந்து எனக்கு கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாலையும் நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். சேம் ஹேண்டில் தான் வைக்கிற ஐடிஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மால் என்ட்ரன்ஸ் பார்க்கிங்கில் இருந்து எடுத்தோடனே டோனி அங்கு இங்கே நெயில்ஸ் தான் மிஸ்டர் விவேக். எஸ் இங்கே பாருங்க நெயில் ஆர்ட் பண்ணுறாங்க. பார்த்துட்டேன். போகலாமா? அது ஜஸ்ட் ஒரு 2000 கேட்பாங்க ஒரு 5 ஃபிங்கர்ஸ்க்கு. அதில் இருக்கு வெரைட்டியா. நம்ம போகிற ஃப்ளோர் அங்கே இருக்குது, 3rd ஃப்ளோரில். இப்போ நம்ம வந்து 1st ஃப்ளோரில் இருக்கோம். ஜஸ்ட் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். என்ன விவேக், சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு ஃபாசில் பாருங்கள். அங்கே சிறை பர்ஃப்யூம் அவுட்லெட் இருந்தது. அங்கே போய் சில பர்ஃப்யூம்ஸ் ட்ரை பண்ணோம். அவங்க ஆல் டே லாங் பர்ஃப்யூம் நம்ம மேலே ட்ரை அவுட் பண்ணியிருக்காங்க. நம்ம மூவி போயிட்டு வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து வாங்கலாமா வேண்டாமான்னு பார்க்கலாம். என்ன விவேக், அவருக்கு ஒரு ஃப்ளேவர் பிடிச்சதை அடிச்சிருக்காங்க, எனக்கு ஒரு ஃப்ளேவர் பிடிச்சதை அடிச்சிருக்காங்க. பார்க்கலாம். வாங்க மாட்டோம், வாங்கினா உனக்கு தான் வாங்குவோம். ஏன்னா உனக்கு தான் நான் இப்போ ரீசெண்டாக பெல்லா வீட்டை வாங்கினேன். ஆமாம், எனக்கு வேண்டாம். ஆக்சுவலி ஒரு நாள் விவேக்கோட பர்ஃப்யூம் கலெக்ஷன்ஸே ஒரு விலாகாக போடலான்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ வச்சுருக்காரு. பார்க்கலாம். அம்மா எங்கேயோ ஷாப்பிங் போகணுன்னு வெஸ்ட் சைட்லையா? உனக்கு ட்ரெஸ்ஸு கிடைக்காது வெஸ்ட் சைடில். வா, மாடர்ன் ட்ரெஸ் போடுறேன்னா ஓகே. சாரீலாம் உனக்கு வெஸ்ட் சைடில் இருக்காது. 253 நம்மளுக்கு 3:45க்கு தானே மூவி. இன்னும் இருக்குது நம்மளுக்கு டைம். ஆல்மோஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் இருக்குது. அம்மாவுக்கு இப்போ வெஸ்ட் சைடில் இங்கே ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையாவே கடை இருக்குது. சரி, அம்மாவுக்கு பிடிச்ச மாடல் இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு அந்த மாதிரி போகலாம். இப்போ எங்கள் கூட ஏறுறதுல மாலில் வந்துட்டா தாத்தா வந்துட்டாருன்ட்டு கை கொடுத்தா கூட அவள் வந்து கை விட்டுட்டு தாத்தா கிட்ட போயிட்டு அவரோட இப்போ எஸ்கலேட்டர் போய் பழகிட்டா. கேண்டி. ஆஹா, అమ్మో నేను నిండా పెద్దది రా, వద్దురా రా, నీకు అయ్యి ఎక్కడ తీసిస్తాను అడి. ఇదో అక్కడ పోయి తీసుకుంటా. அப்பா டெக்கத்லானுக்குள்ளே போயிட்டாரு. இல்லை போகலை, பார்த்துட்ருக்காரு. இப்போ அவருக்கு போய் அவருக்கு அங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இப்போ பண்ணுறோமா இல்லை மூவி முடிச்சுட்டு வந்து பண்ணுறோமான்னு தெரியல. போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ கேண்டி வேணும்ன்ட்டு தாத்தாகிட்ட போய் காமிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கா. சுகர் ஐட்டம் கம்மி பண்ணோம் சாப்பிடாம இருந்தா. இப்போ திரும்பி ஒரு 2 மந்த்ஸாக கேண்டி அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்ருக்கா. ஸோ அது கொடுக்குறதும் நல்லதில்லை, நிறையா ஸ்வீட்டு கொடுக்குறது. ஸோ கண்ட்ரோல் பண்ணுறோம், கேட்குறது இல்லை. ஸோ லாலிபாப் எடுத்துகிட்டு இப்போ சுகர் கேண்டிக்கு போயிட்டாங்க. நல்ல வேலை அம்மா பேக்கில் ஏதோ சாக்லேட் வச்சுருந்தாங்க, அதை கொடுத்து சரி பண்ணியாச்சு. அம்மு హ్యాపీ ఇక్కడ చూడి హ్యాపీ చెప్పు. கண்ணு ஃபுல்லாக தண்ணி, ஏதோ கன்சோல் பண்ணியாச்சு. டெக்கத்லானில் பார்த்து முடிச்சுட்டு செலக்ட் பண்ணி வச்சுருக்காரு அப்பா. மூவி பார்த்துட்டு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்ட்டு. இப்போது ஸ்ட்ரெயிட் டு பிவிஆர்.
குஷால்ஸ் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரு 10 to 15 minutes டைம் இருக்குது. இங்கே வந்து சில் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். விவேக் வந்து படுத்துக்கிறாராம். எங்க பாருங்க, படுங்க. உள்ளே வந்துட்டோம். உள்ளே வராத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்மளும் நம்ம சீட்டில் போய் உட்காரலாம். இந்த லார்ஜ் பாப்கார்ன் தான் வச்சுக்கணும் அப்படின்ட்டு வாங்கி வச்சுட்டு இருக்கா. இப்போ அவர் வேற எது யூஸ் பண்ணுறோன்னா அது வேணும் அப்படின்னு கேட்குறேன். படம் முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்பா டெக்கத்லானில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போயிட்டாரு. இவள் வேற கேண்டி வேணும் அப்படி இப்படின்ட்டு ஒரே ஆடும். அதனால ஏதாவது போய் அவளுக்கு வாங்கி கொடுத்து இது பண்ணோம். ஆல்ரெடி 3 கேண்டி சாப்பிட்டுட்டா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு இது பண்ணோம். இதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு போகிறது தான். அவ்வளோதான் இந்த விலாகு. இந்த வீடியோ மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டு இதுவரையும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.